ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கிற டாபிக் என்னது? மௌனம். மௌனம், சைலன்ஸ். இந்த டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நீங்க கேட்கிற பொழுது கொஞ்சம் மௌனத்துல இருந்து உங்க கவனம் இந்த கிளாஸ்ல நீங்க செலுத்தினா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். பாபா முதல் கலியுகத்துல வர்ற பொழுது பிரம்ம பாபா உடம்பு மூலமா அவர் என்ன சொல்றாரு? இந்த கலியுகம் ஒரு அசத்திய உலகம். நம்ம என்னென்ன படிச்சோமோ, என்னென்ன நினைக்கிறோமோ, என்னென்ன நம்ம நம்புறோமோ, என்னென்ன நம்ம செய்யறோமோ எல்லாமே அசத்தியம் சொல்றாரு. ஆகவே அவர் வர்ற பொழுது அவர் சத்தியத்தை தான் அவர் போதிக்கிறாரு. சத்திய தந்தை, சத்திய ஞானம், சத்திய ஆத்மாக்களுக்கு அவர் சொல்லித்தர்றாரு. ஆகவே முதல் என்ன சொன்னாரு? நீங்கள் எல்லாருமே உடம்புகள் இல்லை, நீங்கள் ஆத்மாக்கள். ஆத்மான்னு சொல்றதுதான் நீங்கள். உடம்புன்னு சொல்றது அதை நீங்க பாவிக்கிறீங்க. எத்தனையோ உடம்புக்குள்ள நீங்க ஜென்மம் எடுத்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் அவிநாஷி, எப்பவுமே இருப்பீங்க. உங்களுக்கு மரணம்னு கிடையாது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் நீங்கள். ஆகவே இன்னுமே நீங்கள் உடம்புன்னு நினைக்காதீங்கள். உங்களை நீங்க பாருங்கள், உங்களை நீங்க குணப்படுத்துங்கள், உங்க மேல அன்பு செலுத்துங்கள், உங்களுக்கு சக்தி ஊட்டுங்க. உங்களை நீங்க கொஞ்சம் கவனித்து அது கொஞ்சம் அன்பு கொடுத்தால் அது உண்மையான சத்திய ஆத்மாவா மாறும். இப்போ என்ன மாதிரி ஆத்மாக்கள் நீங்க அசத்திய ஆத்மாக்கள். காரணம், உங்களுக்கு ஞானம் இல்லை. எது உண்மைன்னு தெரியாது, எது சத்தியம்னு கூட தெரியாது. ஆகவே நான் இப்ப முதல் சொல்றேன் முக்கியமான பாயிண்ட். என்ன பாயிண்ட்? நீங்கள் ஆத்மாக்கள். ஆகவே ஆத்மாக்கள்னு சொன்னா முதல் நமக்கு என்ன மாதிரி அனுபவம் வரும்? நான் இந்த உடம்பு கிடையாது, இந்த வாய் கிடையாது, இந்த புலங்கள் கிடையாது. நான் ஒரு சக்தி ஸ்வரூப சின்ன வடிவம், ஒரு ஆத்மா, அவிநாஷி. என்னுடைய உண்மையான ஒரு உருவத்துல நான் இருக்கிற பொழுது, ஆத்ம உணர்வுல நான் இருக்கிற பொழுது எனக்கு பேச தேவையில்லை. ஆகவே உண்மையாகவே நான் என்னென்ன பார்க்கிற பொழுது உடம்பு இல்லாம எனக்கு மௌனம்தான் என்னோட முதல் அறிகுறி. முதல் அறிகுறி என்னோட எதுங்க? மௌனம். ஆத்மான்னு சொல்றது, மௌனத்துல இருக்கிறது, அது ஒரு அமைதி, அது ஒரு சாந்தி. அது உண்மையாகவே ஆத்ம உணர்வுல இருக்கிறது. அமைதின்னு சொன்னால் பேச தேவையில்லை, எங்கே போகவும் தேவையில்லை, எந்த பணியும் செய்ய தேவையில்லை. நான் ஆத்மா, அமைதி, அவிநாஷி. இந்த உடம்புல நான் இத்தனை நாளும் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பொழுது நான் யார் என்று எனக்கு தெரியும். ஆத்மா. மௌனம் அதோட உண்மையான சுய ஒரு ஸ்திதி. ஆத்மான்னு சொல்றது மௌனம்தான் உண்மையான ஒரு ஸ்திதி. பேச்சில் வர்றது, காரியம் செய்யறது, அங்கே இங்கே நடமாடுறது ஆத்மாக்கு நிறைய சோகம் கொடுக்கறது. ஆகவே அமைதி, உண்மையான அமைதி வேணும்னால் என்ன செய்யணும்? அமைதியா பேசாம கொஞ்ச நேரம் இருக்கணும். இதுக்குதான் பாபா சொல்றாரு,
நீங்கள் ஆத்மாக்கள் யோகம் செய்யுங்கள், உங்களை நீங்களே தொடுங்கள், உங்க மேல கொஞ்சம் அன்பு எண்ணங்கள் கொடுங்கள், உங்க மேல கருணை காட்டுங்கள். நீங்க அழகாக இருந்தீங்கள், தேவர்களா இருந்தீங்க. உங்க மேல இப்போ கவனம் செலுத்துங்க. வெளிப்புறத்துல அது நடக்கிறது நடக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், வர்றது வர்றோம். ஆனால் அதை பத்தி நீங்க கொஞ்ச நேரம் கவனம் செலுத்தாதீங்க. யோகத்துல உங்களை பத்தி, நீங்க எப்பேற்பட்ட ஆத்மா, எப்படி மௌனத்துல இருந்தீங்க, எப்படி அழகாக இருந்தீங்க, எப்படி சாந்தி, அமைதி, சக்தி, தூய்மை, அன்பு, சந்தோஷம் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தது. அதெல்லாம் இப்ப நீங்க வெளியாக்குங்க, யோகத்துல இருங்கன்னு பாபா சொல்றாரு. ஆகவே முதல் பாபா வந்த உடனே சத்திய கியான், சத்திய ஞானம் நமக்கு சொல்லி தர்றாரு, நம்ம யாருன்னு. இப்ப நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதுமா? எங்க இருந்து வந்தேன்? எனக்குன்னு, ஆத்மாக்குன்னு ஒரு நிலையம் இருக்கு, ஆத்மா உலகம் இருக்கு, பரம்தாம் இருக்கு. ஆகவே பாபா சொல்றாரு, நீங்கள் ஆத்மாக்கள் உடம்பில்லாம ஆத்மா நினைவுல உங்க வீட்டுக்கு அடிக்கடி நீங்க போங்க, அங்கே போய் கொஞ்சம் அனுபவம் பெறுங்க, அங்க இருக்கிற சாந்தி நீங்க கொஞ்சம் அனுபவம் செய்யுங்கள்னு பாபா சொல்றாரு. ஆகவே என்னோட வீட்டுல, ஆத்மான்னு சொல்ற ஒரு வீட்டுல எப்படி இருக்கும்? மௌனமே மௌனம்தான். அங்கே எதுவுமே அசையாது, எந்த மாதிரி ஒரு அசைவும் அங்கே இல்லை. அசைவு இல்லாத ஒரு உலகம், பேச்சு இல்லாத ஒரு உலகம், எந்த ஒரு சத்தம் இல்லாத ஒரு உலகம். இதுக்குதான் அந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்? நிர்வாணா. எந்த ஒரு பேச்சியோ ஒரு சத்தமோ கிடையாது. ஆகவே நான் ஆத்மா உணர்வுல இருந்து நான் ஆத்மா உலகத்துக்கு போனால் அந்த ஒரு அனுபவம், நான் அமைதி, என்னோட நிலையத்துல நான் வந்திருக்கேன், அமைதியான உலகம், நானும் அமைதியாக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வந்த உடனேயே ஒரே அமைதி, ஒரே ஒரு சாந்தி, எதுவுமே செய்ய வேண்டாம். இதுதான் என்னோட நிஜமான ஒரு நிலை. இங்கேதான் எனக்கு நிறைய ஓய்வு இருந்தது, இங்கேதான் எனக்கு நிறைய சக்தியும் இருந்தது. ஆரம்பத்துல நான் நடிக்கிறதுக்கு முந்தி இந்த உலகத்துல நான் இருக்கிற பொழுது எனக்கு சாந்தி நிறைய இருந்தது, அமைதி நிறைய இருந்தது, சந்தோஷம் நிறைய இருந்தது, நிறைய கருணை இருந்தது, தூய்மை இருந்தது, ஞானம் இருந்தது. சக்திசாலி ஆத்மாவா இருக்கிறதுனால நான் சத்தியுகத்துல நான் இறங்குற பொழுது ஒரு தேவராவே நான் இறங்கினேன். அதுதான் என்னோட உண்மையான அறிகுறி. இப்ப நான் ஆத்மா உலகத்துல இருக்கிற பொழுது நான் என்னையே நான் பார்க்கிறேன். அமைதி, தூய்மை, திருப்தி, சக்திசாலி, ஒரே நல்ல ஒரு ரிலாக்ஸ்ல நான் இருக்கேன். இதுதான் என்னோட நிலையம். இந்த நிலையத்துல நான் இருக்கிற பொழுது எனக்கு ஒரு சில எண்ணங்கள் எனக்கு தோணுறது. என்னோட உண்மையான பாஷை என்னது? சத்தியமா நம்ம பார்க்கிற பொழுது ஆத்மாக்கு பாஷை கிடையாது, அமைதிதான் அதோட உண்மையான ஸ்திதி. ஆனால் நம்ம உடம்பு எடுத்த உடனே, உடம்புல புகுந்து நம்ம நடிக்கிற பொழுது நமக்கு பாஷை தேவை, வார்த்தைகள் தேவை, மற்றவங்களோட நம்ம ஒரு தொடர்பு வச்சிருக்கிறது தேவை. ஏதோ ஒரு பாஷை நம்ம படிக்கிறோம், அந்த பாஷையை நம்ம படிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம தொடர்பு வச்சிருக்கோம். ஆனால் ஆத்ம உலகத்துல
ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கிடையாது. நான் ஆத்மா, என் சுத்தீர இருக்கிற ஆத்மாக்களும் ஆத்மாக்கள் உண்மையான ஸ்திதியில நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள். எல்லாமே மௌனத்துல நம்ம உண்மையான வீட்டுல ஆத்ம உலகத்துல நிர்வாண அங்கே நம்ம இருக்கோம். அதுதான் உண்மையான ஒரு நிலை. அங்கே அசைவுன்னு சொல்றது இல்லை. ஒரு நேரம் காத்து அடிச்சால் இந்த பூலோகத்துல காத்து, சின்ன ஒரு காத்து அடிச்சாலும் செடியில இருக்கிற இலைகள் எல்லாம் கொஞ்சம் அசையும். ஆனா ஆத்ம உலகத்துல செடிகள் இல்லை, காற்றுன்னு சொல்றது இல்லை. ஒரு பாட்டு இருக்கு, காற்றினிலே வரும் கீதம்னு. அங்க காற்றும் கிடையாது, கீதமும் கிடையாது. அது மௌன உலகம், ஆத்ம உலகம். அந்த ஆத்ம உலகத்துல இருக்கிறதுனால என்னோட உண்மையான ஒரு உருவம், உண்மையான ஸ்திதி நான் உணர்ந்து சந்தோஷமா நானே எனக்குள்ள நான் திருப்தி ஊட்டிக்கிறேன். இதுதான் நான். நான் நடிக்கிற பொழுது இதெல்லாம் செய்தேன். அப்ப நான் என்ன நினைத்தேன், நான் நல்ல மனிதன் கிடையாது, எவ்வளவோ தவறு செய்தேன், எவ்வளவோ சோகம் கொடுத்துட்டேன், எவ்வளவோ புத்தித்தனம் இல்லாம நான் நடந்துட்டேன். ஆகவே நான் நல்ல மனிதன் இல்லைன்னு நான் நினைத்தேன். ஆனா எந்த ஒரு ஆத்ம உலகத்துல நான் இருக்கிற பொழுது சுய நம்பிக்கை வருது, சுய உண்மையான அந்த உருவம் எனக்கு தெரியறது. இப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கு, இந்த சந்தோஷமும் உண்டாறது. நான் ஆத்மா வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. என் பக்கத்துல யார் இருக்காரு, யார் இருக்காங்க? என்னோட நிரந்தர அப்பா, சத்திய அப்பா, சிவ பாபா, பரமாத்மா, பரம்பிதா. அவர் என் பக்கத்துல இருக்கிற பொழுது இப்போ எனக்கு உணர முடியும். அப்போ அவர் அப்பான்னு சொல்ற பொழுது ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்குவாரு, எவ்வளவு அன்பு செலுத்துவாரு, எவ்வளவு சக்தி ஊட்டுவாரு, எவ்வளவு அமைதி கொடுப்பாரு, எவ்வளவு அன்பு ஊட்டுவாரு, எவ்வளவு கவனம் செலுத்துவாரு. அதெல்லாம் ஆத்மா உலகத்துல மௌனத்துல, எந்த பாஷையும் கிடையாது, மௌனத்துல என்னோட அப்பா கிட்ட இருந்து நான் ஆத்மா, நான் என்னையே நிரப்பிக்கொள்றேன். சக்தி, தூய்மை, அமைதி, சந்தோஷம், திருப்தி, ஞானம், இதெல்லாம் எனக்குள்ள நான் நிரப்பிக்கொள்ளலாம். அதுக்கு பாஷை வேணுமா, ஏதாவது வார்த்தைகள் வேணுமா, நன்றி கூறணுமா? இல்ல. அப்பா ஆட்டோமேட்டிக்கா அவர் சொந்தமாவே தர்றாரு. நான் கேட்காம இருந்தாலும் அவர் கொட்டி கொட்டி அவரோட அன்பை காட்டுறாரு, அவரோட உண்மையான ஒரு சக்தியை காட்டுறாரு. எனக்கும் அந்த மாதிரி மாறணும்னு அந்த ஆத்மா உலகத்துல இந்த மௌனத்துல எனக்கு ஒரு அனுபவம் வருது. பேச்சு இல்லை, எந்த மாதிரி ஒரு அசைவும் இல்லை, எந்த ஒரு பாஷை இல்லை. நான் மௌனம், என்னோட தந்தை மௌனம். மௌனத்திலேயே இருந்து நமக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறது. எனக்கு தெரியாத ஆத்மா தெரிகிற மாதிரி எனக்கு சக்தி ஊட்டுறாரு. சரி, ஆத்மாக்கு தான் பாஷை இல்லை, ஆத்மாக்கு ஒரு தர்மம் இருக்கா? ஆத்மாவோட தர்மம் என்னது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆத்மாவோட தர்மம் அஹிம்சா. எப்பொழுது ஆத்மா ஆத்மீக சக்திகள் அதுக்குள்ள நிரப்பிக்கொண்டே இருக்கிற பொழுது, ஆத்மா நிறைஞ்சி இருக்கிற பொழுது, அது தன்னாகவே ஒரு அஹிம்சா சொல்றது
செய்யவே செய்யாது. எப்பொழுது ஆத்மா காலிய வர்றதோ, எப்பொழுது ஆத்மாக்குள்ள சக்தி இல்லாம இருக்கிற பொழுது, எப்பொழுது ஆத்மால அமைதி சத்தியம் இல்லாம இருக்கிற பொழுது, அப்பதான் அநியாயத்துல வர்றோம், அசாந்தில வர்றோம், ஹிம்சையிலையும் வர்றோம். ஆகவே நான் அப்பாவோட இருக்கிற பொழுது ஆத்மா உலகத்துல அந்த கனெக்ஷன்ல என்னோட உண்மையான தர்மம் அஹிம்சை. எல்லாரையும் நான் வாழ்த்தணும், எல்லாருக்கும் நான் அன்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் மன்னிக்கணும், எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுக்கணும். இதுதான் நான் உண்மையான ஒரு தேவதை ஆத்மா. ஒரு ஆத்மா நிறைஞ்சு இருக்கிற பொழுது, பாபாவே எனக்கு எல்லாமே கொடுக்கிற பொழுது, நான் மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்கலாமா? முடியவே முடியாது. ஆகவே எவ்வளவு எவ்வளவு அந்த ஆத்மா நிறைஞ்சு இருக்கும், அவ்வளவு அவ்வளவு மற்றவங்களுக்கு அன்பு, சந்தோஷம், ஞானம் எல்லாம் பரிமாறலாம். ஆகவே என்னோட பாஷை மௌனம், என்னோட தர்மம் மௌனம், என்னோட சொந்த ஒரு ஸ்திதி மௌனம், என்னோட இல்லம் மௌனம், என்னோட தந்தை மௌனம். மௌனம்னு சொல்றது பாபா என்ன சொல்றாரு தெரியுமா? ஸ்வீட் சைலன்ஸ் சொல்றாரு. ஏன்? நம்ம நம்ம இருக்கிற இடத்துலயே நம்ம போயிட்டால், யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கெங்கே அவங்க போயிட்டால், அது என்னதுங்க? அமைதி, அன்பு, இனிமை, சந்தோஷம், ஸ்வீட் சைலன்ஸ். நான் வீட்டுல சேர்ந்தாச்சு, அப்பாவோட நான் ஒன்னா சேர்ந்துட்டேன், அப்பா எனக்கு எல்லாம் தர்றாரு, இதுதான் என் உண்மையான ஒரு இல்லம், எனக்கு ஒரே சந்தோஷம். என்னை பத்தி எனக்கு தெரியும், நான் ஆத்மா, எனக்கு எந்த ஒரு ஆசையும் இங்க கிடையாது. காரணம், ஆத்மா உள்ள என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் பாபா எனக்கு தந்துடுறாரு. அமைதி வேணும் தர்றாரு, சந்தோஷம் வேணும் தர்றாரு, தூய்மையா இருக்கணும் தர்றாரு, சக்தி வேணும் தர்றாரு. ஆகவே ஆத்மாவோட ஆசைகள் எல்லாம் பாபா பூர்த்தி செய்தால், உடம்பு மூலமா எனக்கு என்ன வேணும்? எதுவுமே வேண்டாம். இதுக்குதான் ஒரு யோகின்னு சொன்னால், ஆசைகள்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சமா இருக்கும், இல்லாமையும் இருக்கலாம். ஏனென்றால் ஆத்மா நல்ல மாதிரி நிறைஞ்சு நிரப்பி இருந்தால் அதுக்கு எதுவுமே வேண்டாம். ஆனா ஆத்மா காலி ஆன உடனே வீடு வேணும், வசதி வேணும், மற்ற குடும்பம் வேணும், நிலம் வேணும், அந்தஸ்து வேணும், வேணும் வேணும் வேணும்னு நம்ம தேடுறோம். ஆகவே எப்பொழுது அகநோக்கத்துல ஆத்மா அதோட உண்மையான ஸ்திதி அது பெறறதோ, தொடர்தோ, புரிஞ்சதோ, அது அனுபவம் செய்ததோ, அந்த சமயம் இந்த ஸ்தூல உலகத்துல இருக்கிற ஆசைகள் எல்லாம் தன்னாகவே கொஞ்சம் கொஞ்சமா தன்னாகவே அது போய்விடும். மௌனத்துல பாஷை சொல்ல வேண்டாம், எந்த பாஷையில பேச வேண்டாம், எந்த கம்யூனிகேஷனும் செய்ய வேண்டாம். அந்த ஆசை, பேராசை இதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு உண்மையான ஆத்மாக்குள்ள இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆகவே நான் ஆத்மா, மரணம்னு சொல்றது எனக்கு இல்லை, நிரந்தர ஆத்மா. என்னோட தந்தை நிரந்தர ஒரு அற்புதமான மகா உயர்ந்த ஒரு தந்தை, பரம் ஆத்மா. என்னோட வீடு எனக்கு தெரியும், என்னோட உண்மையான உருவம் எனக்கு தெரியும், எனக்குள்ள என்னென்ன எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாமே நம்ம மௌனத்துலதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். இன்னும் ஒரு உண்மையான விஷயம், டிராபிக் கண்ட்ரோல் முடிஞ்ச உடனே நான் சொல்றேன் நேரத்தை பத்தி. ஆனா இப்போ ஆத்மான்னு சொன்னால்
ஆத்மான்னு சொன்னால் உடம்பு இல்லாத ஒரு ஸ்திதியில ஆத்மா அதுக்கு ஒரு பாரம்னு சொல்றது கிடையாது. உடம்பு இருந்தால்தான் ஒரு பாரமும் வருது, ஒரு பொறுப்பு வருது, ஏதோ ஒரு பணி செய்யணும். உதாரணம், இப்போ எனக்கு உடம்பு இருந்தா விடிக்காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், பசிச்சால் சாப்பிடணும், உத்தியோகத்துக்கு போகணும், பணம் தேடணும். எதுக்கு? உடம்புக்கு. ஆனா ஆத்மான்னு சொன்னால் உத்தியோகமும் வேண்டாம். ஆகவே நம்ம உடம்புல இருக்கிற பொழுது உடம்புக்கு தேவைப்பட்டது நம்ம கொடுக்கிறோம். ஆனால் ஆத்மாவோட உண்மையான ஒரு அழகான ஸ்திதிய நம்ம பாதுகாக்கணும். ஒரு பூஜிக்கிற ஒரு நிலை, அதுதான் என்னோட உண்மையான ஒரு உருவம். தேவ ஆத்மா, புண்ணிய ஆத்மா, அதுதான் நான். நான் தர்மாத்மா, மகாத்மா. பாபா இதெல்லாம் நமக்கு கொடுக்கிறாரு. ஆகவே நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா, இந்த சின்ன சின்ன விஷயத்துல நான் போய் அது தேடணும், இது வேணும், எனக்கு ஆசைன்னு சொல்றது, அதெல்லாம் தன்னாகவே மாயமா மறைஞ்சிடும். ஏன்னா இந்த உலகத்துல இது இந்திரஜாலம் பல மாதிரி நம்ம உடம்பை இழுக்கும். ஆனா ஆத்மா அது சக்தி ஷாலி உருவத்துல இருக்கிற பொழுது எதுவுமே அதை இழுக்காது. ஆகவே நீங்களே இந்த அமைதியான ஒரு நிலையில உங்க உண்மையான ஒரு தேவ ஸ்வரூபத்துல நீங்க இருக்கிற பொழுது உங்களையே நீங்க ரசிச்சு நீங்களே பாபா கிட்ட சொல்லுங்க, எனக்கு மிக்க சந்தோஷம், நான் எப்பேற்பட்ட ஆத்மான்னு இப்பதான் எனக்கு தெரியறது, இப்பதான் எனக்கு அனுபவம் இருக்கிறது, இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன், இப்பதான் எனக்கு உண்மையாகவே ஒரு திருப்தியும் ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் எனக்குள்ள வந்தாச்சு. பாபா நன்றி, நன்றி, நன்றி. ஆகவே பாருங்க, நம்ம எவ்வளவு எவ்வளவு நம்ம உண்மையான ஆத்மாக்கள் நம்ம நினைத்தால் அது நம்ம உண்மையான ஒரு ஸ்வரூபம் கர்மாத்தீத், கர்மாத்தீத் நிலையம்னு கூட சொல்ல முடியும். ஆகவே நான் ஆத்மா உலகத்துல பாபா என்ன சொல்றாரு? என்னை நினையுங்கள், அடிக்கடி நினையுங்கள், உங்க இல்லத்தை உங்க நிலையத்தை நினையுங்கள், என்னை நினையுங்கள், அடிக்கடி வீட்டுக்கு வாங்கள். ஏன்? நம்ம உண்மையான ஸ்வரூபத்துல ஆரம்ப ஸ்திதியில ஆரம்ப நிலையில நம்ம மாறணும். இப்ப நம்ம போனால் அந்த ஒரு தேவதை ஒரு உருவம் நமக்குள்ள கொண்டு வரலாம். சரஸ்வதியா இருந்து ஞானம் பரிமாறலாம், லக்ஷ்மியா இருந்து எல்லாருக்கும் அன்பு செலுத்தலாம், துர்காவா இருந்து ஒரு தைரியத்தை காட்டலாம். இதெல்லாம் நமக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். ஆகவே இப்ப கொஞ்ச நேரம் நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல்ல நம்ம ஸ்டாப் பண்றோம், நிப்பாட்டுறோம். இதுக்கப்புறம் ஒரு அழகான பாயிண்ட் உங்களுக்கு நான் வச்சிருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? நேரம். இப்ப ஆத்மா உலகத்துல ஒரு கெடியாரம் இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது. உங்க கையில கெடியாரம் நீங்க கட்டு வச்சிருக்கீங்கன்னு இருக்கக்கூடாது. உங்க ஹேண்ட்போன்ல அது என்ன மணின்னு காட்டுறதுன்னு இல்லை. ஆத்மா உலகத்துல சூரிய வெளிச்சமும் இல்லை, சந்திரனோட வெளிச்சமும் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லை. ஆத்மா உலகத்துல டைம்லெஸ், நேரம் நேரம் இல்லாத ஒரு உலகம், நேரம் அற்ற உலகம், டைம்லெஸ் வேர்ல்டு. நேரம் சொல்றது கிடையாது அங்க. ஆகவே நீங்க
இந்த உலகத்துல, ஸ்தூல உலகத்துல இருக்கிற பொழுது நீங்க நினைப்பீங்க, ஐயோ நான் 5 மணி நேரம் தூங்கிட்டேன், ஐயோ நேரம் ஆச்சுன்னு ஓடுவோம். இல்லாட்டி விருந்தாளிகள் வர போடுறாங்க, அதுக்குள்ள சமையல் சமைச்சு தீரணும். இந்த நேரமே நம்மளை துரட்டுறது, போங்க போங்க செய்யுங்க ஓடுங்க. ஆனா ஆத்மா உலகத்துல அமைதி, சாந்தி, நேரம் இல்லை. எத்தனை வருஷம் நீங்க அங்க இருந்தாலும், சில ஆத்மாக்கள் கிட்ட கிட்ட 5000 வருடம் ஆத்மா உலகத்திலேயே இருக்கும். அப்போ அது நினைக்காது, ஐயோ நான் 5000 வருடம் இங்கேயே ஒன்றும் செய்யாம நான் இருந்தேனா நினைக்காது. நேரம்னு சொல்றது, காலம் ஓடிக்கிட்டே இருக்கு, நேரம் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லாது. ஆகவே அங்கே நேரம் இல்லை. ஆகவே நம்ம உலகத்தில் நம்ம யோகம் செய்யற பொழுது நம்ம நேரத்தை பார்க்க கூடாது. உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைத்தால், நானும் பாபாவும் ஒன்னா இருக்கோம், அவர்கிட்ட இருந்து அந்த கிரணங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கிறது, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அந்த ஒரு அனுபவத்திலே நீங்க இருங்கள். ஐயோ நேரமாச்சு, இப்போ எந்திரிக்கணும், இப்போ போகணும், இந்த காரியத்தை செய்யணும், இந்த பணி இன்னும் முடியல, அதெல்லாம் இல்லாம இருந்து கொஞ்சம் அந்த இதை நீங்க ரசிங்க. நம்ம மெடிடேஷன்ல செய்யற பொழுது நேரம்னு சொல்றது இல்லை. ஆகவே ஆத்மா உலகத்துல இரவும் இல்லை, பகலும் இல்லை, நேரமும் இல்லை. டைம்லெஸ் ஸ்பேஸ்லெஸ் வேர்ல்ட். அங்கே பிரம்ம தத்துவம்னு சொல்றோம். அங்கே பிரம்ம தத்துவம் தான் இருக்கும், நம்ம கூட அங்க இருக்கோம், பாபாவும் அங்க எப்பவுமே இருக்காரு. ஆகவே இதுதான் நம்ம சத்தியமான ஞானம். பாபா வந்த உடனேதான் இந்த முரளி மூலமா இதெல்லாம் நமக்கு சொல்லி தர்றாரு இல்லையா? ஆகவே நம்ம யோகம் செய்யற பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க அனுபவத்துல கொண்டு வாங்க. நான் அழகான ஆத்மா, எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் பாபா கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிறது, நான் ஒரு தேவதை, எனக்கு எல்லார் மேலையும் எனக்கு அன்பு இருக்கு, நான் வாழ்த்த முடியும், அவங்களுக்கு நான் அன்பு செலுத்த முடியும், மன்னிக்க முடியும், கருணை காட்ட முடியும். காரணம் பாபா என்னை நிரப்பிக்கொண்டே இருந்தால் நான் ஏன் தாமதம் செய்யணும்? தாராளமா நான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்னு இந்த மாதிரி நல்ல நல்ல எண்ணங்கள் உங்க மெடிடேஷன்ல நீங்க கொண்டு வாங்க. அந்த அனுபவம் உங்க மனதுல கொண்டு வந்தாலே இதே ஒரு சேவை, மன சேவை, மன்சா சேவா, மன சேவை. ஆகவே பாபாவை நீங்க நினைக்கிற பொழுது எனக்கு சக்தி கிடைக்கிறது, அன்பு கிடைக்கிறது, அவர் எனக்கு எல்லாமே எனக்கு தர்றாரு. இந்த பூலோகத்துல ஸ்தூல மனிதர்கள் அவங்க எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் பயப்பட வேணாம், எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் காலியா போயிடும், நான் காலியா ஆயிடுவேன்னு பயம் இல்லை. எங்க அப்பா எப்போ வேணாலும் வா என்கிட்ட வா, நான் எல்லாமே தர்றேன்னு குமிச்சு குமிச்சு தர்றாரு. ஆகவே நான் ஏன் தாமதம் செய்யணும்? எல்லாருக்கும் மனச சேவை நான் செய்ய முடியும். ஆகவே நீங்க மெடிடேஷன் செய்யற பொழுது, தியானம் செய்யற பொழுது ஒண்ணு பாபா கிட்ட இருந்து எல்லாம் அன்பு, சந்தோஷம், திருப்தி, சக்தி, தூய்மை, ஞானம், சத்தியம் இதெல்லாம் உங்களுக்குள்ள நிரப்பிக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்க யோகம் முடிஞ்ச உடனே இந்த பூலோகத்துல எங்க உடம்பு மூலமா நீங்க உங்க பணி செய்யற பொழுது அந்த அன்பு காட்டுங்க, அந்த சக்தி காட்டுங்க, அந்த தூய்மையை காட்டுங்க, அந்த ஒரு சந்தோஷத்தை காட்டுங்க. உங்க முகம் மூலமா, உங்க துள்ளி அதிர்ச்சிகள் மூலமா, உங்க கண்கள் மூலமா, இது மூலமா இதெல்லாம் நீங்க உங்களையும் நீங்க காட்டுங்க, பாபாவையும் காட்டுங்க. அவங்களுக்கும் ஒரு தைரியம் கொடுங்க. சோர்ந்து போகாதீங்க, கஷ்டப்படாதீங்க, கவலை இல்லை, இனிமே நல்ல நல்ல காலம்தான் வரப்போறது,
இந்த உலகமே மாற போறது, நம்ம சந்தோஷமா இருப்போம், கவலைப்படாதீங்க, நீங்களும் கொஞ்சம் யோகம் செய்யுங்க. இந்த மாதிரி உங்க மனம் மூலமாவே நீங்க கொஞ்சம் நினைத்தால் நிச்சயமாகவே உங்க சென்டருக்கு நிறைய பேர் ஓடோடி வருவாங்க. ஆனா நீங்கள் முதல் அனுபவம் செய்யணும். பாபா எல்லாமே நம்ம கொடுக்கிற பொழுது நீங்க முதல் அந்த அனுபவம் செய்யணும். ஆகவே நீங்க என்ன செய்வீங்க? மெடிடேஷன்ல என்ன செய்வீங்க? முதல் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களையே நீங்க நிரப்பி கொள்ளணும்னா யார்கிட்ட வரணும்? எங்க இருந்து நீங்க அதை பெறணும்? வீட்டுக்கு போங்க, பாபாவை பாருங்கள், அமைதியா இருங்கள், உங்க மனதை தரங்க. பாபா எல்லாமே உங்களுக்கு ஊட்டுவாரு. ஆகவே அதுக்கப்புறம் நீங்க உடம்புல வந்தால் எல்லாருக்கும் பரிமாறுங்க. ஆகவே இந்த உலகத்துலதான் நமக்கு நேரம் இருக்கு, மணி இருக்குன்னு சொல்றோம். மணியாச்சு, ஓடுங்க ஓடுங்கன்னு செய்யறோம். ஆகவே நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு பெரிய ஒரு கலப்புல வந்துடுவோம், கஷ்டத்துல வந்துடுவோம், உடம்பு இந்த ஆரோக்கியமும் போய்விடும். ஆகவே அடிக்கடி நம்ம வீட்டுக்கு போறது நம்ம மன ஆரோக்கியமும் உடம்பு ஆரோக்கியமும் நம்ம பார்த்து கொள்றோம். இதுக்குதான் பாபா என்ன சொல்றாரு? என்னை நினைங்கள், உங்க வீடை நினைங்கள். மூன்றாவது பாபா என்ன நினைக்க சொல்றாரு? ஸ்வர்க்கத்தை நினைக்க சொல்றாரு. காரணம், நான் என்ன மாதிரி ஒரு பாகம் நடிக்க போறேன், எப்பேற்பட்ட உலகத்துல நான் நடிக்க போறேன், என் கூட யார் யாரெல்லாம் நடிப்பாங்க, அது எவ்வளோ ஒரு மனதுல கூட நான் நினைத்து பார்க்கல, சொற்பனத்துல கூட நான் நினைச்சு பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஸ்வர்க்கத்துக்கே நான் போற பொழுது எப்படி இருந்தேன், பேச முடியுமா, சொல்ல முடியுமா, அந்த அனுபவத்தை நான் கொடுக்க முடியுமா? அதை நான் நினைத்தாலே எனக்குள்ளேயே அந்த அன்பு, அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஆர்வம், உற்சாகம் அப்படி பொங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப மற்றவங்களுக்கு நான் சொல்லலாம், கவலைப்படாதீங்க, இந்த கஷ்டம் நிறைந்த இந்த காலகட்டம் எல்லாம் கூடி சீக்கிரமா போயிடும். நீங்க உங்களை நீங்க பாத்துக்கங்க, அகநோத்துல உங்க மேல நீங்க உங்க மேல கவனம் செலுத்துங்க. வெளிப்புறத்துல எதுவுமே நம்ம செய்ய முடியாது. சண்டை சச்சரவு அங்க இருக்கும், மனிதர்கள் மாறுவாங்க, புயல்கள் நிறைய கொடுப்பாங்க, கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது வெளிப்புறம், அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆனா நீங்கள் அவிநாஷி ஆத்மா, மௌனத்திலேயே இருந்து நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க, உங்க காரியம் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே மௌனத்திலேயே இருந்து நம்பர் 1 ஆத்மாவா நீங்க மாற முடியும். பேச்சும் வேண்டாம், தர்மமும் இந்த வெளிப்புறத்து தர்மமும் வேண்டாம், அது நடிக்கிற பாகம் நடிங்க. ஆனால் உங்க உண்மையான தர்மம் அமைதி, ஒரு பேச்சு தேவையில்லை. உண்மையான உங்க நிலை அமைதி, மௌனம், சொல்ல தேவையில்லை, மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்கவும் தேவையில்லை. அப்பாவும் மௌனத்துல இருக்காரு, நம்மளும் மௌனத்துல முயற்சி செய்யறோம். கடைசி பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமா கேளுங்க. என்ன நீங்க இதுவரைக்கும் கேட்டீங்க? உங்களை பத்தி நீங்க நல்லா தெரியணும், உங்க வீடு என்ன ஏதுன்னு தெரியணும், உண்மையான நீங்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், சத்திய ஆத்மா யாரு எதுன்னு. பிறகு அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். இப்போ உங்களுக்குள்ள எப்படி நீங்க நிரப்பிக் கொள்றதுன்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு எப்படி சேவை மௌனத்திலே செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும். அடிக்கடி வீட்டுக்கு போறது தெரியும். அந்த மாதிரி நீங்க காலி ஆயிட்டாலும் ஆத்மால நீங்க நிரப்பிக்கொள்ள உங்களுக்கு முடியும். சரியா? இப்ப கடைசி இது நான் சொர்க்கம்னு சொன்னேன். சொர்க்கத்துல எப்படி இருப்பீங்க? அந்த ஒரு குஷிலேயே இருங்க. நான் எந்த மாதிரி தேவதை, சீத்தலா தேவி, ஒரு அமைதியிலேயே இருந்து என்ன மாதிரி ஹிம்சை அங்க நடந்தாலும் என்னோட மனம் கொஞ்சம் கூட ஆடாம அசையாம ஒரு ஸ்திரமான ஒரு ஸ்திதியில
நான் ஒரு சீதலா தேவி, எல்லாருக்கும் நான் ஒரு அன்பு செலுத்துறேன், எல்லாருக்கும் நான் ஒரு அமைதி அனுப்புறேன், எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு நான் கொடுக்குறேன், எல்லாருக்கும் நான் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறேன். கடைசி ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். நீங்க முரளி கேட்கறீங்களே, முரளியில பாபா என்னென்னவெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இனிய குழந்தைங்களே, நான் தான் உங்க சத்திய தந்தை, நீங்கள் சத்திய ஆத்மாக்கள், நீங்க தேவர்களா இருந்தீங்க, சத்தியுகத்துல இருந்தீங்க, உங்க உண்மையான நிலையம் இந்த ஆத்ம உலகம், இதுதான் நீங்கள். அதை நீங்களும் பாபா சொல்றாரு வார்த்தைகள்ல, வார்த்தைகள்ல பாபா சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னால நீங்க கேக்குறவங்க, பாபா சொல்றாரு இனிய குழந்தைங்கள், நான் இனிய குழந்தை, உங்க அப்பாவை நினைங்க. ஆமா, நான் பாபாவை நினைக்கிறேன். உங்க வீட்டுக்கு அடிக்கடி போங்க. சரி பாபா, நான் அங்கே போறேன். எல்லாருக்கும் வாழ்த்துங்கள். சரி பாபா, எல்லா மாதிரி எந்த மாதிரி வெறுப்போ கஷ்டமோ நெகட்டிவ் தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கிறதோ இங்க, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாக்கிடுறேன். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கறேன். சொர்க்கத்தை பாருங்க. ஆமா பாபா, நான் இந்த தேவை இன்னைக்கு, இந்த தேவதை இன்னைக்கு, இன்னைக்கு இந்த தேவர், இன்னைக்கு இந்த ஒரு தேவி, சீதலா தேவியா இருங்க, துர்காவா இருங்க, லக்ஷ்மியா இருங்க, விநாயகரா இருங்க, அனுமானா பறந்துகிட்டே இருங்க. எவ்வளவு பாருங்க, உங்க மனதுக்கு, உங்க மனதுக்கு பாபா எவ்வளவு வேலை கொடுக்கறாரு. அந்த வேலையை நீங்க செய்யாம, உங்க ஹோம்ஒர்க் நீங்க செய்யாம இருந்தா எப்படி தேவர்களா மாறுவீங்க? அது மட்டும் கிடையாது, நீங்க நினைக்க கூடாது நான் லக்ஷ்மியா தான் மாறுவேன்னு. இல்லைங்க. இப்ப பிரம்மா பாபா பாருங்க, பிரம்மா ஒரு தேவர், இப்போ ஒரு தேவர் பிரம்மா இருக்காரு. அதே பிரம்மா தான் விஷ்ணு. ஆகவே விஷ்ணு வேற பிரம்மா வேறன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அதே பிரம்மா, அதே விஷ்ணு. சரி, அந்த விஷ்ணு அதே சங்கர். அவருக்குள்ள இருக்கிற தூய்மை, தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் அவர் வெளியாக்கிட்டு பரிசுத்தமா மாறினாரே, சங்கர் தானே. எல்லா அசுத்தத்தை அவர் எரிச்சிட்டாரே சங்கர். சங்கரும் ஒண்ணுதான், அதே ஒண்ணுதான் விஷ்ணு, அதே ஒண்ணுதான் பிரம்மா, அதே ஒண்ணுதான் நாராயணன், அதே ஒண்ணுதான் கிருஷ்ணர். ஆகவே நீங்க நினைக்க கூடாது நான் விநாயகரா தான் மாறுவேன், எனக்கு அதுதான் பிடிக்கும். இல்ல, ஒரு நாள் சீதலா தேவியா இருங்க, அமைதி எல்லாம் பாருங்க. வெளிப்புறத்துல சண்டை சச்சரவா இருக்கட்டும், நீங்க அமைதியா இருங்க, சீதலா தேவி. இன்னொரு நாளைக்கு யாரோ ஏதோ பேசுறாங்க, ஆகவே துர்காவா இருந்து அவங்களுக்கு ஒரு சக்தி கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, ஒரு மாதிரி மன்னிப்பு கொடுங்க, ஒரு மாதிரி உங்க வைப்ரேஷன் மூலமா அவங்களுக்கு தைரியம் கொடுங்க, ஒரு மாற்றம் கொடுங்க. இன்னொரு நாளைக்கு சரஸ்வதியா இருந்து இந்த ஞானத்தை பேசுங்கள். இன்னொரு நாளைக்கு நாராயணனா இருந்து உங்களையே நீங்க ஆட்சி செய்யுங்கள். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அனுபவம் செய்யுங்கள். அது உண்மை, அது நிஜம், அதுதான் நீங்கள். இதுக்கு தானே நம்ம முரளியில படிக்கிறோம். தேவ லோகத்துக்கு நம்ம போறோம். ஆத்மாக்கள் போறது, நிறைஞ்சி இருக்கிற ஒரு ஆத்மா தான் போறது, ஆத்மாக்கள் தான் போறது. அதுல நான் ஒத்துரு, நிச்சயமா நான் போவேன். ஆகவே எங்க அப்பாவே எனக்கு சொல்லி தர்றாரு எப்படி ஒரு நடிகரா இருக்கணும், என்ன மாதிரி நடிப்பு நடிக்கணும், எங்க நடிக்கணும், எல்லாமே முரளி மூலமா சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தை நான் கேட்க கேட்க அந்த உலகத்துல நான் முழுகி போகணும், அந்த அனுபவம் எனக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் என்னோட அனுபவங்கள் எல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருந்து
ஒரு மாற்றம் கொண்டு வர்ற மாதிரி அது எனக்கு உதவி செய்யும். ஆகவே சும்மா காதுங்கள் மூலமா கேட்டுட்டு இந்த புத்தி மூலமா அதை நம்ம நினைத்து, ஓ இன்னைக்கு நல்ல முரளி பாபா சொன்னாரு, என்னோட நேரம் வந்த உடனே தான் நான் இறங்கி வருவேன், ஒரு வினாடி கூட கூடி சீக்கிரமா ஒரு தாமதம் செய்து நான் வரமாட்டேன், அந்த ஒரு வினாடியில தான் நான் வருவேன்னு பாபா சொல்லியிருக்காரு. இது நல்ல பாயிண்ட். ஏனென்றால் இந்த டிராமா நிச்சயப்பட்டிருக்கு. நீங்க நினைக்கலாம் அப்படி அப்படி கிடையாது. ஒரு வினாடியும் எப்படி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நான் இங்க இருக்கேனா சொல்லிட்டாரே பாபா. ஒரு வினாடியும் ஒரு கூடி சீக்கிரமா கொண்டு வர முடியாது, கொஞ்சம் தாமதமும் செய்ய முடியாது. அது பாபா பேசுற பொழுது இப்போ நான் முரளி கேட்கிறேன், இந்த சமயம் நான் தேவரை மாறணும், எனக்குள்ள மாற்றம் வரணும், யாரு எனக்கு எந்த ஒரு கெடுதல் செய்தாலும் அது எனக்கு தாக்காது, எனக்கு பயம் இல்லை, பாபாவோட இருக்கேன். அவங்க எனக்கு ஒரு மேஜிக் அனுப்புறாங்க, அவங்க எனக்கு ஒரு நிந்தனை செய்யறாங்க, அவங்க ஏதோ ஒரு இந்திரஜாலம் எனக்கு காட்டுறாங்க, ஆனால் நான் யாரோட தஞ்சத்துல இருக்கேன், யாரோட சத்திரச்சா யாரோட பாய இந்த இந்த என்ன கொடை இருக்கேன், கொடைக்குள்ள அந்த ஒரு நிழல்ல நான் இருக்கேன், பாபா எனக்கு இருக்காரு, ஏன் நான் பயப்படணும்? அவ நீங்க என்னது சக்திசாலி ஆத்மாவா இருந்தால் எந்த மனிதரும் எந்த ஒரு மேஜிக்கும் எந்த ஒரு சாபமும் தொடவே முடியாது. நீங்க சொல்லலாம், அவங்க எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, எனக்கு தூக்கம் வரல, என் இரவுல இந்த மாதிரி எனக்கு சத்தமெல்லாம் கேட்கறது, இரவுல எனக்கு ஏதோ செய்யறாங்க, அதெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். நான் ஆத்ம உலகத்துல இருக்கேன், பாபாவோட இருக்கேன், பாபா எனக்கு எல்லாம் தர்றாரு, பாபாக்காக தான் நான் உயிரோட வாழ்ந்து இந்த பிராமண வாழ்க்கையில நான் இருக்கேன். என்னோட சூத்திர குணங்கள் எல்லாம் அவர் எடுத்துட்டு எனக்கு பிராமண ஒரு 2வது பிறவி எனக்கு தந்தாரே. அந்த மாதிரி இருக்கிற பொழுது யாருதான் என்னை தொட முடியும்? இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா கொண்டு வாங்க. ஏனென்றால் நாலாபுறமும் எல்லாரும் நம்மளை தள்ளதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க விழுந்திருக்காங்க. இப்ப நம்ம எந்திரிக்கிற பொழுது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். எல்லாரும் விழுந்தா அது சந்தோஷம், ஆகவே தள்ள பார்ப்பாங்க. ஆனா நீங்க பாபா வந்திருக்காரு, ஆகவே முரளி நீங்க கேட்கிற பொழுது அந்த வார்த்தைகளை கேட்காதீங்கள். அந்த வார்த்தை என்ன சொல்லுறது? இனிய குழந்தைங்கள், யார் உங்களோட பேசுறாரு உங்களுக்கு தெரியறதா? ஆன்மீக தந்தை. இந்த ஆன்மீக தந்தை தனியா வரல, உங்க டாடாவோடையும் வந்திருக்காரு. நம்ம பாப் தாதா உங்களுக்காக வந்திருக்கோம். தெரியறதா? யாரு நீங்கள்? ஆத்மாக்கள். ஆகவே நீங்க இந்த முரளி கேட்கிற பொழுது கொஞ்சம் அந்த ஒரு அனுபவம் ஸ்திதியில நீங்க உங்களை கொண்டு வந்தால் அது ரொம்ப பிரமாதம். அந்த முரளியோட இனிமை, அந்த முரளியோட ஒரு செக்கரின் அந்த ஒரு இனிமை நீங்க நல்லா ரசிக்கலாம். பாபா ஒன்னொன்னு சொல்றதும் அது சத்தியம், அது உண்மை, அது நிரந்தரம், அது பாதுகாக்கும். உங்க கால் கட்டு இந்த கலியுகத்துல நீங்க இருக்கீங்களே, அந்த கால் கட்டெல்லாம் இந்த பெரிய பெரிய கால் கட்டுங்கள்லாம் பாபா கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிடுறாரு. உங்க பந்தங்கள், உங்க பொறுப்புகள், உங்க நோய் நொடி, உங்க கஷ்டங்கள், உங்க என்ன பயம், இதெல்லாம் ஒன்னொன்னா பாபா அந்த கால் கட்டெல்லாம் உடைச்சிடுறாரு, முறிச்சிடுறாரு. ஆகவே பாபாவோட நிழல்ல இருந்து பாபா கிட்ட தஞ்சம் அடைஞ்சு பாபா கிட்ட இருந்து சக்தி பெற்று அந்த அனுபவத்துல வாங்க, தேவர்களா மாறுங்க. ஒரு நாளும் உங்களை பார்க்கிற பொழுது நான் இன்னைக்கு எந்த தேவர், எந்த தேவி, ஏன் எனக்கு இது பிடிக்கும், அந்த தேவி என்ன செய்தாங்க,
உதாரணம் சீதா ராமா, அவங்க நெருப்புக்குள்ளேயே தைரியமா போனாங்க. காரணம் அவங்க தூய்மையா இருந்தாங்க. அந்த ஒரு அக்னி ஒண்ணுமே அவங்களை செய்யாது. அந்த அக்னி பரீட்சையில அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. ஆகவே நெருப்பு இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை, சுனாமி வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, எனக்கு மரணம்னு சொல்றது கிடையாது. எத்தனையோ உடம்புங்கள் நான் பாவிச்சாச்சு, இதுவும் ஒரு உடம்பு, பயம் கிடையாது. ஆகவே நான் இன்னைக்கு என்ன தேவி, இந்த மாதிரி நீங்க சொற்பனை செய்யலாம், அதை உண்மையை கொண்டு வரலாம், உங்க செயல்முறையில நடைமுறையில நீங்க கொண்டு வரலாம். ஆத்ம உலகத்துக்கு அடிக்கடி போங்க. அதுதான் நம்ம உலகம் பாருங்க. நம்ம வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? அப்பாட சேர்ந்தாச்சு, இன்னுமே ஓய்வு தான். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போனோம். அங்க யார் இருக்காங்க? ஞான சூரியன், அன்பு சூரியன், அமைதி சூரியன், சக்தி நிறைந்த சூரியன், எல்லாமே அங்க இருக்கிற பொழுது நான் ஏன் இந்த பூலோகத்துல அலையணும், கஷ்டப்படணும், போராடணும், சண்டை போடணும்? வேண்டாம். பாபா சொல்றாரு, அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, வாங்க, நான் இருக்கேன், எனக்காக வாங்க, உங்களுக்காக வாங்கன்னு திருப்பி திருப்பி சொல்றாரு. ஆகவே மௌனம் என்னோட உருவம், என்னோட தர்மம், என்னோட பாஷை, என்னோட வீடு, என்னோட நகரம், என்னோட தந்தை, என்னோட கர்மம், என்னோட பாகம், என்னோட ஸ்வர்க்கம். மௌனம், மௌனம், மௌனம். மௌனத்துலதான் ஆத்மா ஒரு ஸ்பாஞ்ச் போல இந்த மாதிரி அனுபவங்களை அதுக்குள்ள கொண்டு வந்து, அது ஆமா, உண்மை, சரி, சந்தோஷம், புது விஷயம், எவ்வளவு அழகான விஷயம், அப்பா, ஒரு புத்துணர்ச்சி வந்தது. இந்த மூன்றாவது கண்ணு திறந்திருக்கு. இந்த ஒரு புத்தி, தெய்வீக புத்தி உணர்றது. பாபா நன்றி, மூன்றாவது கண்ணும் எனக்கு இருக்கு, இந்த திவ்ய புத்தியும் எனக்கு உணர்றது. உங்க முரளி எனக்கு நல்லா தெரியும். என்னோட வீடு, உங்க வீடு, நம்ம வீடு எனக்கு தெரியும். நான் எந்த மாதிரி ஒரு தர்மத்தில இருந்து நான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் யாருக்கு சொந்தம்னு எனக்கு தெரியும். நிரந்தர பாகம் என்னோட எதுன்னு எனக்கு தெரியும். இனிமே கவலைப்படணுமா, கேள்விகள் கேட்கணுமா, இல்லாட்டி சோகத்துல வரணுமா? நினைத்து பாருங்கள். சந்தோஷம், 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 இல்லையா? நீங்கள் அதுதானே, நீங்க தேவர்கள் தானே, நீங்கள் தானே லக்ஷ்மி. நீங்கள் இல்லாம இருந்த வேற யார் இருப்பாங்க? நீங்க தானே விநாயகர், நீங்கள் தானே கிருஷ்ணர், நீங்கள் தானே சீதலா தேவி, நீங்க தானே ஜெகதம்பாள். அதெல்லாம் காட்டுங்கள், சரியா? ரொம்ப நன்றி. மௌனத்திலே இருங்கள். அந்த மௌனத்திலே இருந்து இந்த ஒரு பாட்டை நம்ம இந்த கிளாஸை முடிக்கிற பொழுது அந்த மௌனத்திலே அந்த பாட்டை மனதுல ரசிங்கள். அந்த பாட்டு என்ன சொல்லுறது, அந்த பாட்டு எனக்கு என்ன மாதிரி அனுபவம் கொடுக்கறது, அந்த அனுபவம் நான் செய்யறேன், அந்த பாட்டுல ஏதோ எனக்கு ஒரு செய்தி சொல்லுறது. இனிய பாபா, என்னோட பாபா, என் சந்தோஷ ஒரு நிரந்தர பாபா எனக்காக வந்திருக்காரு. அது எதுக்காகன்னு அந்த பாட்டை நல்லா கேளுங்க. ஓ, கிளாஸ் முடிஞ்சது, பாட்டு இருக்கு, நான் போறேன், அப்படி கிடையாது. அந்த ஒரு அனுபவத்துல கொஞ்ச நேரம் உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க, சரியா? ரொம்ப சந்தோஷம். ஓம் சாந்தி.